குடிநீரில் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள். திருச்சியில் உறையூரில் சொல்கிறார்கள். இது யாருடைய தொகுதிக்கு உட்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நேருவுடைய தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு பகுதியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம், அதாவது 4 பேர் சிகிச்சை பலனின்றி மரணித்திருக்கிறார்கள் அப்படின்றது உறைய வைக்கக்கூடிய, உறையூர் அப்படின்னு சொல்லும்பொழுது அது உறைய வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக அது அங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, அரசாங்கம் இதை எப்படி அணுகி இருக்கிறது அப்படின்ட்டு தான். எப்பவுமே இது மாதிரியான சம்பவங்கள் வரும்பொழுது முதல்ல அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னென்னா, இது ஏன் நடந்திருக்கும், இது எப்படி நடந்திருக்கும், இது போன்ற விஷயங்களில் இறங்க வேண்டும். அதிகாரிகளை முடுக்கிவிட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்கிறதா என்றால் இல்லை. முதலில் இவர்கள் எதுக்காக இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் ஃபுட் பாய்சன். 4 நாட்களுக்கு முன்னர் அங்கே ஒரு விழா நடந்ததாம். அந்த விழாவில் போய் சாப்பிட்டார்களாம். சாப்பிட்டவர்கள், உணவருந்தியவர்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்று அதை அப்படியே, அதாவது யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதே குற்றச்சாட்டை திருப்புவது.